நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்க, முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்க இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றியோடு நாங்கள் இந்த ஆராதனையை செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுதும், உடைய வார்த்தையை பேசும் பொழுதும் உடைய தெய்வீக பிரசன்னங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் மாறட்டும். உற்சாகத்தோடு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காலை நேரத்தில் கிருபை தாங்க. தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமகி வேணும் உமக்கு தருகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீ மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, சேர்ந்து சொல்லுகிற முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரேன், என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருகிறீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருகிறீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த காலை நேரத்திலே கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் எல்லாரும் சொல்லலாமா? என் சுவாசம் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை ஹல்லேலூயா நம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவன் தந்தவர், சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக ஜீவன் கொடுத்தார். தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நமக்காக ஜீவன் கொடுத்தார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. அவர் மரித்து நம்மை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒப்புவிடுங்கள். ஹல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர். அவரை ஸ்தோத்திரித்து அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் அன்பு கூறுவோம். அவரை ஆராதிப்போம், அவரை கனப்படுத்துவோம். அவரே எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய கதவுகளை திறந்து பரலோக தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா இயேசுவுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஓ மகிமையின் ராஜாவே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரே, கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, நீர் வாழ்க 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 வாழ்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். இந்த ராஜா மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே, அலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே
திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே அலைகளை உயர்த்துங்கள். ஆமென். கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். ஆமென். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ. அதில் குறிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ. அதின் குறிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. ஆமென். இரட்சகர் இயேசுவை. மறுபடி சொல்லலாமா? தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? ஆமென். மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. எல்லாரும் அப்படியே இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி ஆராதிக்கலாமா? எஸ், இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமை உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். இப்படி மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி வரட்டும். மகிமையின் ராஜாவுக்கு இடை கதவுகளை திறந்து ஹல்லேலூயா நீ எனக்குள்ளே வாருமாண்டவரே என்று சொல்லி சாகத்தோடு தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி, செங்கடலை இரண்டாக பிறந்தவர், யோர்தானை பிரித்தவர், எரிகோவை தகர்த்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்திற்கு பூமிக்கும் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா தேவ பிள்ளையை உங்க வாழ்க்கையில் கூடிய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதை காலை நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே முழுவதுமாக நம்மை தாழ்த்தலாம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே ஹல்லேலூயா இந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி வந்தாரே, நம்மை போஷித்தாரே, உடுத்தினாரே, தேவைகளை சந்தித்தாரே, பாதுகாத்து நடத்தி வந்தாரு. உங்க வேலையில கூட இருந்தார், உங்க குடும்ப வாழ்க்கையில கூட இருந்தார். கர்த்தர் கைவிடாமல் நடத்தி வந்தார். தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தினாரே. தேவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த காலை நேரத்தில் நமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே.
ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுவோம், குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தகப்பனே, செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அற்புதமாய் நடத்தி வந்து இதுவரைக்கும் காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் அர்ப்பணிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். குறைவுகளை, குற்றங்களை மன்னியும். உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்கள், ஆண்டவரே, எங்கள் கிரியைகளிலே உங்களுடைய வேதனைப்படுத்தி இருந்தால் ஒரு விஷயம் உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இடியானங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மகிமையும் தருகிறோம். ஆண்டோர் மீட்பெருமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. காலை நேரத்திலே உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது. கர்த்தர் இந்த தடை காலங்களில் கூட தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி நம்மை பாதுகாத்து வருகிறார். இந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாக மரிக்க வேண்டும். நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணி அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற மாதம், புதிய மாதத்திற்குள்ளே போகக்கூடிய நமக்கு தேவன் நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுப்பார், அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் தாமே இந்த காலை நேரத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது 5-6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தபடியே அவர்கள் செய்து மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து படகை எடுத்துக்கொண்டு இயேசு சொன்ன வார்த்தை நம்பி ஆழமான இடத்திலே வலை வீசினார்கள். அங்கே வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்து மற்ற படகில் இருக்கிற கூட்டாளிகள் அவர்களுக்கு வந்து உதவி செய்து 2 படகு நிரம்பும்படி மீன்களை நிரப்பி கரைக்கு கொண்டு வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் இந்த இடத்துல செய்தது பேதுருக்கு செய்தார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதேபடி செய்தபோது அற்புதம் அவர்களுக்கு நடந்தது. இந்த காலை நேரத்துல
உங்களுடைய படகு காலியா இருக்கிறதா? உங்களுடைய பிரயாசங்கள் வெறுமையாக இருக்கிறதா? உங்களுடைய வீட்டிலே நன்மைகள் குறைவா இருக்கிறதா? பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? என் படகு வெறுமையா இருக்கிறது, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, என் குடும்பம் வெறுமையா இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்துல தேவன் இந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசி உங்கள் காலியான படகை நிரப்பி, உங்க படகு மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் மற்ற படகும் நிரம்பும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். நான் இதிலே உங்களோட 3 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கெனசரேத்து கடற்கரை அருகே அவர் வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தேவன் போதகம் பண்ண வசனத்தை அவர்களுக்கு போதகம் பண்ண விரும்பினார். சுற்றிலும் பார்க்கிறார், அங்கே அந்த கடற்கரையில 2 படகுகள் நிற்கிறது. அதுல ஒன்று சீமோன் பேதுருடைய படகா இருக்கிறது. அந்த படகுல ஏறி அவர் அமர்ந்து, சீமோன் பேதுருவையே இந்த படகை சற்று தள்ளு என்று சொல்லி அந்த படகில் அமர்கிறார். சீமோனுடைய படகை கர்த்தருக்கு கொடுத்தார், தேவனுக்கு கொடுத்தார், இடம் கொடுத்தார். அவர் படகிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். ஆகவே அந்த படகுல இயேசுக்கு இடம் கொடுத்தபடினாலே வெறுமையாய் இருந்த அந்த படகு நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது. இயேசுக்கு நம்முடைய படகு காலியான அந்த படகுல இயேசு வந்து அமர்ந்து அவருக்கு இடம் கொடுத்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். இரவெல்லாம் வலை வீசினாரு, அலைகள் மோதி போராட்டம், இரவு முழுதும் பிரயாசம். வலையை வீசி வீசி அவர் எடுக்கும் பொழுது ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. தோல்வியோடு கடற்கரையில வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார். தோல்வி நிறைந்த இருதயத்தோடு வேதனையோடு வலையை அலசி கொண்டிருக்கிறார். அந்த தோல்வியான அந்த படகை தான் இயேசுவுக்கு அவர் கொடுத்தார். 2 படகு இருந்தது, அதுல ஒன்றை தெரிந்து கொண்டார். அது சீமோன் பேதுருடைய படகு. இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்க படகுல ஏறி அவர் அமரும்படியாக, வாசம் பண்ணும்படியாக அவர் உங்க படகை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு வெறுமை வந்தாலும், எவ்வளவு தோல்வி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் இயேசு உங்க படகில் இருக்கும் பொழுது, இயேசுக்காக உங்க படகை நீங்கள் கொடுத்திருக்கும் பொழுது, உங்கள் பிரயாசத்திற்கு பலன் இல்லையே, என் படகு இன்றைக்கு வெறுமையா இருக்கிறதே என்று உங்க இருதயத்திலேயோ, உங்க சூழ்நிலைகளோ, உங்க குடும்ப வாழ்க்கையிலோ, உங்க வேலை ஸ்தலத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு வெறுமை வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்க வெறுமையான படகை நிரப்புவார். அல்லேலூயா. இயேசுவுக்கு மாத்திரம் உங்க படகுல இடம் கொடுங்க. கவலைக்கு அங்க இடம் கொடுக்காதீங்க, தோல்விக்கு அங்க இடம் கொடுக்காதீங்க. உங்க படகுல இயேசு வந்தாலே அற்புதம் தான். உங்க தோல்வி மாறும், உங்க இருள் மாறும், உங்க ஏமாற்றம் மாறும், உங்க மனவேதனை மாறும், உங்க மனசோர்வுகள் மாறும், நிச்சயம் மாறும். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் தேவகுமாரனாக இந்த கெனசரேத்து கடற்கரைக்கு வந்து நிற்கிறார். தோல்வியானது பேதுருடைய படகை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து நின்று உங்களுடைய தோல்வியான, ஏமாற்றமான, உங்க வெறுமையான சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்க படகுல ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் தள்ள சொல்றாரு. உங்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறட்டும். சில பேர் அப்படியே சூழ்நிலை மாறும் பொழுது அதற்கே மனதை இடம் கொடுத்து தளர்ந்து போயிடுவார்கள். சோர்ந்து போகிறவர்களை தட்டி எழுப்புவது மிகவும் கஷ்டம். எலியா ஒரு முறை சோர்ந்து போனார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பவில்லை, நான் சாகிறேன் என்று சொன்னார்.
என்னுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் அறியாமல் ஒன்று நடக்காது. ஆகவே உங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போக வேண்டும், இந்த பூமியில உங்களை எப்படி கைப்பிடித்து கொண்டு போக வேண்டும் என்பதை நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே பேதுரு படகிலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். நீங்களும் உங்கள் வாழ்க்கை என்ற படகுல இயேசுக்கு ஏறி அவர் அமரும்படியாக இடம் கொடுங்கள். இரண்டாவதாக வார்த்தையை கேளுங்கள். 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த படகுல தோல்வியான படகுதான். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு அவர் வலையை அலசிக் கொண்டிருக்கிறார் படகிலிருந்து இறங்கி. ஆனால் இந்த கடற்கரைக்கு வந்த ஆண்டவர் அந்த படகை பார்த்து உடனே வலையை எடுத்துக்கொண்டு நீ போ, ஆழத்துல உன் படகை எடுத்துக்கொண்டு ஆழத்துல உன் வலையை வீசு என்று உடனே ஆண்டவர் சொல்லவில்லை. படகை கேட்டார், படகை கொடுத்தார். அடுத்தது போதகம் பண்ணினார். வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். அந்த வார்த்தை தான் இருதயத்தில் கூடிய கவலையை துரத்திவிடும், சூழ்நிலைகளை மாற்றிவிடும், விசுவாசத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வசனம் இங்கே சொல்லுகிறது, முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கடற்கரையில நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வசனத்தை கேட்க நெருங்கினார்கள். நேகிடத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள இயேசுவிடத்துல வந்தார்கள். சில இடங்களிலே அப்பத்திற்காக இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கும்படி, தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் நெருங்கினார்கள். ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பாக அந்த மனிதனுடைய படகையும் ஆண்டவர் கேட்டு, திரளான ஜனங்களுக்கும் மாத்திரம் ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணவில்லை, போதகம் பண்ணவில்லை. அங்கிருந்து பேதுருக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் போதகம் பண்ணினார். வலையை அலசிக் கொண்டிருந்த பேதுருவும் இயேசுடைய போதகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். வசனத்தை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில கூடிய எல்லா தோல்விகளும் மாறும். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க வேண்டும். வார்த்தையை கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவ அப்பம், வாழ்வு தரும் வார்த்தை. இந்நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் சீசன் இயேசுவோடு அழைக்கப்பட்டு பின்பாக ஒரு ஊழியம் செய்ய போனார். ஆண்டவர் ஒரு உபதேசத்தை சொல்லும் பொழுது அநேக சீசர்கள் பின்வாங்கி போகும் பொழுது, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுருதான் பதில் சொன்னார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அன்றோ உள்ளது என்று சொன்னார். அவருடைய இயேசு அவரை சந்தித்த போதே அவரை போதகத்தால் தான் சந்திக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால்தான் அவரை சந்திக்கிறார். அந்த வார்த்தை அன்றைக்கு பேதுருக்கு வாழ்வு தந்தது. ஊழியக்காரனாய் அவர் மாறி இயேசுவோடு நடக்கும் பொழுது அநேகர் அந்த உபதேசம் கடின உபதேசம் என்று பின்வாங்கி போகும் பொழுதும் அதுல இருந்த பேதுரு சொன்ன வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அன்றோ உள்ளது என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் லைஃப், உங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் உண்டு. உங்களை வாழ வைக்கிற வார்த்தை இந்த வேதம் தான். வாழ்வு தரும் வார்த்தையின் தெய்வம் இயேசு. இன்னைக்கு இந்த சண்டே, இந்த மே மாதம் இந்த கடைசி சண்டே, இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் டே என்று சொல்லுகிறோம். பெந்தகோஸ்தே நாள், திருச்சபையின் வரலாற்றிலே பெந்தகோஸ்தே நாள். அப்போஸ்தலர்கள் 20 பேர், சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து பரிசுத்த அவர்கள் பெற்றுக்கொண்ட நாள் இது. அதாவது ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர் ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர் பரலோகத்துக்கு போனார்.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் எருசலேமில காத்திருங்கள் என்று சொன்னார். சீசர்கள் 120 பேர் கூடி மேல் வீட்டு அறையிலே ஜபத்திலே காத்திருந்தார்கள். ஆண்டவர் போய் 10வது நாளிலே அவர் தரிசனம் கொடுத்து 40 நாள் பூமியிலிருந்து பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதற்கு பிறகு 10வது நாள், அதாவது 50வது நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அவர்களை ஆவினால நிரப்பி, அக்னினால் நிரப்பி, அந்நிய பாஷையினால நிரப்பி, ஆவியில் நிரம்பி பேச ஆரம்பித்தார்கள். அதைத்தான் பெந்தகோஸ்தே நாள், பெண்டிகாஸ்டல் டே என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை 50வது நாள், பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால் அவர்கள் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு சீனாய் மலை அடிவாரத்திற்கு 10வது நாள் வந்து சேர்கிறார்கள். ஜனங்களை அங்கே பாளையம் இறங்க வைத்துவிட்டு கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அந்த சீனாய் மலையிலே தேவ சமூகத்திலே 40 நாட்கள் தங்கி பிரமாணங்களை பெற்றுக் கொண்டார், கற்பனைகளை பெற்றுக் கொண்டார். அதாவது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்து 10 நாள், சீனாய் மலையிலே மோசே போய் 40 நாட்கள் தங்கியிருந்து பிரமாணத்தை பெற்றுக் கொண்டது 10 நாள். 40 நாட்கள். அதாவது 50வது நாள் மோசேக்கு பிரமாணம் கிடைத்தது, கட்டளை கிடைத்தது, வசனம் கிடைத்தது. ஆசரிப்பு கூடாரம், பலிமுறை, ஆசாரியனாகிய ஆரோன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆரோன் என்றால் போதகம். தேவனுடைய பிள்ளைகளை பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த 50வது நாளிலே கற்பனைகள் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டாலும் அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம், மோசே, ஆரோன் என்ற ஆசாரியன், ஆரோன் என்றால் போதகர் கொடுக்கப்பட்டு ஒரு சபை எப்படி நடத்துவதை போலதான் அந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் வனாந்தர பாதையில சபையாக நடத்தி கொண்டு வந்தார். ஓய்வு நாள் பிரமாணங்கள், பலிமுறை, அவர்கள் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் எல்லாமே ஒரு சபை நடத்துவதை போல மொத்த ஜனங்கள் நடத்தினார். இதே ஏற்பாட்டிலே நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சபைக்காக ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து பரலோகத்திற்கு போய், நான் போவேன், நான் ஆகில் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள், அதான் பெண்டிகாஸ்டல் டே என்று சொல்லுகிறோம். அந்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். ஆவியானவர் போதிக்கிற ஆவியானவர், வசனத்தை காண்பித்து நம்மை வழி நடத்துகிறவர். வார்த்தையை கேளுங்கள், செவி கொடுத்து கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை கேட்க செவிகளையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து பிரசங்கத்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். பிரசங்கம் பிடிக்கிறதோ இல்லையோ, பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் பிடிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு வசனமாவது விடுதலை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்க சூழ்நிலைகளை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து சத்தியத்திற்கு விலகி போகிற காலங்கள் வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் பேச்சுகளுக்கும் கிளவி பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்திலே மரியாள் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய இருதயத்தை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆகவே மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 100 மடங்கு அது பலன் கொடுத்தது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, கேட்கிற விதத்துல தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு கருத்தாக உங்கள் செவியை சாய்த்து உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வசனத்தை படியுங்கள், பிரசங்கங்களை கேளுங்கள், போதகத்தை கேளுங்கள், தேவனுடைய ஆலோசனைகளை கேளுங்கள். உங்க சூழ்நிலைகளை அது மாற்றும். பேதுருடைய தோல்வி எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது.
அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு வெறுமையாக வந்து அங்கு வேதனையோடு வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அங்கு திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதை அவர் காதுகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். வசனம் கேட்க கேட்க அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. இப்படிப்பட்ட போதகத்தை கேட்கவில்லை, இப்படிப்பட்ட வார்த்தை கேட்கவில்லை என்ற ஒரு உயிருள்ள சத்திய வார்த்தைகளை கேட்க கேட்க அவருடைய சூழ்நிலைகள் மாறினது. இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் மாறும். என்னுடைய வார்த்தைகள் கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஜீவன் வரும். உங்க தோல்விகள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும். இந்த தோல்வி இருக்கிறது, அங்கு வெற்றி உண்டாகும். தைரியமாயிருங்கள். மூன்றாவதாக வார்த்தையின்படி செய்யுங்கள். வார்த்தையின்படி செய்யுங்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுரு சொல்றாரு, இரவெல்லாம் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனா இப்போ உங்க வார்த்தையின்படி நான் போடுகிறேன். வார்த்தையின்படி செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி கேளுங்க, செய்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறதோடு இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதன்படி நாம் செய்யும் பொழுதுதான் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும், கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்க முடியும். இதற்கு முன்பு இரவெல்லாம் நான் வலை விரித்தது என் திறமையில நான் போட்டேன், அது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் போட்டேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு தோல்வியை கொண்டு வந்தது. என்னுடைய சொந்த ஞானம், என் சொந்த பலன், என் சொந்த திறமை. பேதுரு மீனவர் தான், கடலை குறித்து நன்றாக தெரிந்தவர் தான், மீனை குறித்து நன்றாக தெரிந்து வைத்தவர் தான். எந்த சமயத்திலே போய் வலை விரிக்க வேண்டும், எந்த திசையில போட வேண்டும் என்றெல்லாம் நன்றாக அறிந்திருக்கலாம். ஆனால் அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட சொல்லலாம், என்னுடைய வேலையை பத்தி எனக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் என்று சொல்லி உங்க சொந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரலாம், வேதனை கொண்டு வரலாம், சோர்வுகளை கொண்டு வரலாம். ஆனால் தேவன் உங்களோடு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் பார்க்க முடியும். அவர் மீனவராய் இருந்திருக்கலாம், கடலை குறித்து மீனை குறித்து அறிந்திருக்கலாம். ஆனால் அவரோடு சொன்னவர் யார்? அந்த கடலை சிருஷ்டித்தவர், அந்த மீனை சிருஷ்டித்தவர், பேதுருவை சிருஷ்டித்தவர். அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அவருடைய தோல்வி மாறினது. ஆண்டவர் சொன்னார், ஆழத்துல போய் வலையை போடு, ஆழத்துல போடு என்று சொன்னார். தேவனுக்கு தெரியும் எந்த ஆழத்துல மீன்கள் இருக்கிறது, அது எப்போது அந்த வலைக்குள்ள கொண்டு வந்து அதை படகை நிரப்ப வேண்டும். இந்த காலியான படகை நிரப்புவதற்கு என்னுடைய வார்த்தையின்படி செய்தாலே பேதருக்கு ஆசீர்வாதம் வரும் என்று தேவனுக்கு தெரியும். இப்ப பேதுரு சொல்றார், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை. யோசித்து பாருங்கள், கடல்ல மீன் பிடிப்பது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. அதுவும் இரவில போய். இந்த நாட்கள் இருக்கிறபடி சில வசதிகள் இன்றைக்கு மீனவர்களுக்கெல்லாம் படகுல வந்து விட்டது. ஆனால் அந்த நாட்கள் இருந்த படகுல என்ன அவர்களுக்கு வசதி இருந்திருக்கும்? ஏதாவது சின்ன ஒரு அரிக்கேன் விளக்கை போல ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் மாறி மாறி கடல்ல இரவெல்லாம் அலைகளை எதிர்த்து நின்று வலை வீசி 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 எடுத்திருப்பார்கள். பிரயாசப்பட்டார்கள், நல்ல பிரயாசம்தான், நல்ல கஷ்டப்பட்டார்கள் தான். ஜீவனை பணைய வைக்கிற ஒரு தொழில், ஒரு வேலை அது. ஆனால் அவர்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆனால் இயேசு சொன்ன போது அவர் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. இன்னைக்கு நீங்க யார் வார்த்தையை நீங்க பிரதானப்படுத்துறீங்க உங்க லைஃப்ல? மனிதர்கள் வார்த்தையா, சொந்தக்காரர்கள் வார்த்தையா, அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களுடைய வார்த்தை தான் உங்களுக்கு பெரிதா இருக்கிறதா? அதெல்லாம் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்து விடும். ஆனால்
ஆண்டவர் இயேசு உங்க மேல இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். உங்க தோல்வியை கண்டு அந்த தோல்வியில உங்களோடு கூட பங்கெடுத்து அதை வெற்றியாய் மாற்றி தருகிறவர். ஒருவேளை பேதுரு சொல்லியிருக்கலாம், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டுட்டு ஆண்டவரே, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறுபடியும் அதே கடலுக்கு எப்படி என்னால போக முடியாது, படகு எடுத்துட்டு வலையை எடுத்துட்டு, கடலை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, இரவெல்லாம் என்னை ஏமாத்தி விட்டது, இப்ப எப்படி அந்த படகை எடுத்துட்டு நான் அதே இடத்திற்கு போவேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் ஒன்றும் மறுபேச்சு பேசவில்லை. நம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றார். இன்னைக்கு உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? எந்த இடத்துல தோல்வி இருந்ததோ, எந்த இடத்துல ஏமாற்றம் இருந்ததோ, எந்த இடத்துல பிரயாசப்பட்டு பலன் இல்லாம வெறுமையா கடற்கரைக்கு வந்தீர்களோ, இந்த பேதுரு வந்தாரோ அதே இடத்துல கர்த்தர் அவரை திரும்ப போய் ஆழத்துல வலை வீசி என்று சொன்னார் பாருங்கள். அவர் போய் வலை வீசின பொழுது வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை திரளாய் பிடித்தார். கூட்டாளிகளை அழைத்து இன்னொரு போட்டை நிரப்பி கடற்கரைக்கு கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளையே, உங்க வேலையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல தோல்வி என்று நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்து விட்டால் உடனே செயல்பட ஆரம்பிச்சிருங்க. சோறு வீட்டு எழும்ப ஆரம்பிச்சிருங்க. வார்த்தை கிடைத்து விட்டால் போதும், இந்த வசனம் கிடைத்து விட்டால் போதும். உங்களை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். வேலையை விட்டுலாமா, அந்த வேலை வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், அந்த சூழ்நிலைகள் வேண்டாம் என்று உங்க பிரச்சனையை கண்டு நீங்கள் எண்ணி கலங்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்க லைஃபை மாற்றும். அதே இடத்துல, அதே வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசியுங்கள். சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க, சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்க ஆழத்திற்கு போக வேண்டும். வலை எடுத்துக்கொண்டே, ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், விசுவாசத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆழமான விசுவாசத்துக்குள்ளே வாருங்கள். இன்னும் ஆழமாய் இயேசுவை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய வசனத்தை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவர் சமூகத்திலே நேரம் செலவிட உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய படகுல, உங்க வாழ்க்கையில நிரப்பப்பட்ட, நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்கள் உண்டாக, மழை கிழிந்து போய்விடுமோ என்ற அளவுக்கு அந்த காலியான வலையிலே, ஒன்றும் அகப்படாத வலையிலே திரளான மீன்களை கொண்டு வந்து குவித்த ஆண்டவர், அவருக்கென்று ஒரு கூட்ட மீன்களை ஆழத்தில் வைத்திருந்தவர். அவருடைய கண்கள் ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்லும். அவருடைய கண்கள் தண்ணீரின் ஆழத்திற்குள்ளே இருக்கிற மறைப்பொருளான பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வர முடியும். உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்க தலையை உயர்த்த முடியும். நன்மையினால் உங்கள் படகை கர்த்தர் நிரப்ப முடியும். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கை பிரயாணத்துல இயேசுவின் வார்த்தை உங்களோடு இருக்கும் வரைக்கும், தேவன் உங்களோடு இருக்கும் வரைக்கும் தோல்வியில வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வியில வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே, அதாவது பேதுரு இடம் கொடுத்தார், தன் படகை ஆண்டவருக்காய் கொடுத்தார், தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டார், அந்த வார்த்தையின்படி செய்தார், திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். காலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்யும். உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். உங்க வாழ்க்கை இந்த படகுல இயேசு வந்து உட்காருவதற்கு இடம் கொடுங்கள். அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய உபதேசத்தை கேளுங்கள், அவருடைய போதகத்தை கேளுங்கள், இந்த வசனத்தை கேளுங்கள். அது உங்களுக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அந்த வார்த்தையின்படி செய்து பாருங்கள், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த இடத்திலே அவர்
தோல்வியோடு வந்தாரோ அந்த இடத்துல அதே கடற்கரையிலே கர்த்தர் அவரை 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். உங்க வேலையில பிரச்சனை இருக்கலாம், உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டும் அது தோல்வி போல காணப்படுகிறதா? இந்த காலை நேரத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய காலியான படகை உமக்கு தருகிறேன். நீர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாரும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையவே நீங்கள் பார்த்துக் கொண்டு அதற்கே இடம் கொடுத்து நீங்கள் இருப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. எழுந்து வாருங்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள், அர்ப்பணம் செய்யுங்கள். இருதயத்திலே பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த காலை நேரத்திலே இருதயத்தை திறந்து ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு நான் என் இருதயத்தை தருகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய என்னை அர்ப்பணம் செய்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் கேட்ட தேவனுடைய வார்த்தையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே தேவ பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக, நிரப்புவதாக, அவருடைய இருக்கக்கூடிய கவலைகள் மாறுவதாக, உங்க வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, உங்களுடைய கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, நம்ம சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. உங்க வேலையில் இருக்கக்கூடிய தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பத்துக்குரிய தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்க மனசோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி ஒரு விடுதலை கொண்டு வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாமா கர்த்தர் சமூகத்திலே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுங்க, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆராதிக்கும் போதே வாய்க்கு விடுதலை வரும். ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையில இந்த வசனத்தை கேட்ட ஒரு மேல உங்க வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லா சோர்வுகளும் தோல்விகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். காலியான படகை நிரப்பி ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குடைய வெறுமையான சூழ்நிலைகளை மாற்றி நன்மையால நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். வேலையில, உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துங்க. புது கிருபையினாலும் புது நன்மையினாலும் அவர்களை நிரப்புங்க. புது பலத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புங்க. பாதுகாத்துக் கொடுங்க, வழி நடத்துங்க. தகப்பனே, எங்க தேசத்தில் கூடிய எல்லா வியாதிகளை கர்த்தர் நீக்கி கொடுங்க. இந்த கொரோனா வியாதி ஆண்டவரே கர்த்தாவே இந்திய தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே.
லாக்டவுன் நாட்கள் சீக்கிரமாய் முடியட்டும். ஆலயம் திறக்கப்படட்டும், சபைகள் திறக்கப்படட்டும். தேவ மக்கள் உண்டு கூடி ஆராதிக்க கர்த்தர் சீக்கிரமாய் வழிகளை திறப்பிறாங்க. எல்லா சத்துருடைய தடைகளின் சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். தேவனே இந்த தேசத்தின் மேல் இரக்கம் செய்கிறார்கள், கிருபை செய்கிறார்கள், தயவை காண்பிப்பீராக. ஆண்டவரே, அற்புத தேசப்ப நீங்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதி கனமையும் நமக்கு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.